இது 200 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதை மாதிரி. இது 200 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கான்செப்ட் கால்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ரைட். ஒருவேளை நம்ம அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க கிட்ட கேட்டோம்னா, இட் இஸ் இம்பாசிபிள். ஒரு ஃபன்காக சொல்கிறேன். அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க கிட்ட கேட்டோம்னா என்ன கேட்க போகிறோம்? எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஒரு பேட்ரி, அதாவது டிசி பேட்டரியை ஒயரால் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு பல்பில் கனெக்ட் பண்ணோம்னா பல்பு க்ளோ ஆகும். இது வந்து டிசி கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ரைட். இந்த டிசி கரண்ட் வந்து எப்படின்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் கரண்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் எலக்ட்ரிசிட்டியில். ஆனால் இந்த டிசி கரண்ட்டை வந்து ஒரு ரூமுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை மட்டும்தான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இன்னும் மிஞ்சி போனால் ஒரு பெரிய வீடு யூபிஎஸ் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி மட்டும்தான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஒருவேளை நம்ம ஒரு பெரிய மெட்ரோ சிட்டிக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணணும்னா இந்த மெத்தட் ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் இமேஜின், இந்த மாதிரியான பேட்டரி அப்படியே இந்த சிட்டி அளவுக்கு பெருசாக ஒரு பேட்டரியை உருவாக்கி இந்த சிட்டிக்கு ஃபுல்லாக கரண்ட்டாக கொடுக்க முடியும்? இட் இஸ் இம்பாசிபிள். ரைட். அந்த நேரத்தில் தான் நம்ம ஆள் வராரு. யாருன்னா அவர் தான் மைக்கேல் ஃபாரடே. சி, இதுக்கு முன்னாடி வந்து மேக்னட்டிசமை பற்றி நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது கரண்ட் கேரிங் கண்டக்டர் கேன் ப்ரொடியூஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு சொன்னது யார்? ஆர்ஸ்டட். அதாவது ஒரு ஒயரில் கரண்ட் போச்சுன்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அப்சர்வ் பண்ணது வந்து ஆர்ஸ்டட். இதை பற்றி டீப் அனலைஸ் பண்ணவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த பயட் சர்வர்ட், ஆம்பியர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம ஆள் கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறாரு. யார்? மைக்கேல் ஃபாரடே. சி, கரண்ட்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஒருவேளை அப்படியே அப்படியே ஷஃபிள் பண்ணுற கான்செப்டே என்னன்னு, மேக்னெட்டிக் ஃபீல்டுனால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாரு. அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டையும் செட்டப் பண்ணுறாரு. சி, இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ நாம தான் வந்து மைக்கேல் ஃபாரடே, நம்ம தான் வந்து ஆராய்ச்சி பண்ண போகிறோம். ரைட்டா? இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். சி, காயில் இருக்குது, 3 காயில் இருக்குது. இது நம்ம எவ்வளோ வேணாலும் மாற்றிக்கலாம், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இந்த சென்டரில் வந்து மேக்னெட் இருக்குது. இந்த காயிலை வந்து பல்பில் கனெக்ட் பண்ணியிருப்பான். ரைட்டா? இப்போது இந்த மேக்னெட் இருந்துச்சுன்னா அந்த மேக்னெட்டை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இந்த மாதிரி. சி, நம்ம மைக்கேல் ஃபாரடே என்ன யோசிச்சாரு? நம்ம தான் மைக்கேல் ஃபாரடே. இப்போது கரண்ட்டுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டுனால கரண்ட் கிரியேட் ஆகுமா? அதுதான் நம்ம கேள்வி. சி, இங்கே மேக்னெட்டும் இருக்குது, அதை சுற்றியும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்குது பாரு, இந்த மாதிரி. ரைட். ஆனால் கரண்ட் அந்த பல்பு க்ளோ ஆகவே இல்லை. ஸோ எக்ஸ்பெரிமெண்டலாக ஃபெயில்டு. எதுக்கு? கரெக்டா? இந்த மேக்னெட் எதுக்கு இந்த காயிலுக்குள்ளே வச்சுருப்போம்? ஃபெயில் ஆயிடுச்சு, எடுத்துருமா வெளியே? ஹே ஹே ஹே, வெயிட் வெயிட் வெயிட். சி, வெளியே எடுக்கும்போது லைட்டாக பிளிங்க் ஆச்சு பார்த்தீங்களா? சி, மறுபடியும் நான் உள்ளே கொண்டு போகிறேன் காயிலுக்குள்ளார. சி, ஹே, ரைட். சி, ஆனால் இந்த மேக்னெட் ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா பல்பு க்ளோ ஆகவே இல்லை. எப்போ நான் அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறனோ அப்போ தான் இது க்ளோ ஆகுது. சி, கரெக்டா? அப்போது மைக்கேல் ஃபாரடே ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறாரு. ஒரு மேக்னெட் காயிலுக்குள்ளே ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகாது. எப்போ தான் ப்ரொடியூஸ் ஆகும்? அந்த மேக்னெட் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும். மேக்னெட் மட்டும் இல்லை, இந்த காயிலும் நம்ம மூவ் பண்ணலாம். எது வேணாலும் ஒரு வேளை ஐ மீன் காயிலை மூவ் பண்ணுங்க, இல்லைன்னா மேக்னெட்டை மூவ் பண்ணுங்க, ரெண்டில் எது மூவ் பண்ணாலுமே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதை தான் அவர் அப்சர்வ் பண்ணுறாரு. ஸோ ஃபைனலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் மேக்னெட் அண்ட் த காயில் கேன் ப்ரொடியூஸ் அன் கரண்ட். அதாவது இந்த காயிலுக்கும் இந்த மேக்னெட்டுக்கும் நடுவில் அந்த ரிலேட்டிவ் மோஷன் இருந்துச்சுன்னா கரண்ட் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாரு. சி, ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்ன? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்ன? இந்த காயில் இருக்குது, இந்த காயிலுக்கு சென்டரில் நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணோம்னா, இப்படி மூவ் பண்ணால் அப்படியே அது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் மாறுறது உங்களால் பார்க்க முடியும். கரெக்டாக? இந்த காயிலுக்கு உள்ளார நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணோம்னா அங்கே கரண்ட் உருவாகும். அந்த கரண்ட்டுக்கு பேர் தான் வந்து இன்டியூஸ்டு கரண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஹோல் ஃபினாமினன், இந்த நிகழ்வுக்கு பேர் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். சிம்பிளாக சொல்லலாம், there is an
relative motion between the magnet and a coil, there will be an induced current. This phenomenon known as electromagnetic induction அப்படின்னு சொல்லலாம். See, இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை பற்றினா இந்த சாப்டரை பற்றினா ஃபுல் வீடியோ வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ஜஸ்ட் லைக் அண்ட் subscribe our channel.